எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து அகத்தி விதை காய போட்டிருந்தோம். சும்மா போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல எடுத்து போட்டிருந்தேன். பூரா வெடித்து செதறுது. ஸோ நம்மளே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து இப்படி போட்டு கம்பு வச்சு அடிச்சிட்ருக்கோம். நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் தட்டாம்பயிர் இருக்குல்ல, தட்டாம்பயிர் வந்து இந்த மாதிரி நெத்து அடிப்பாங்க. எதில் இருந்தெல்லாம் பயிர் வந்து வரணுமோ அதெல்லாம் வந்து நெத்து அடித்து இப்படி பயிர் எடுப்பாங்க. அந்த பொட்டு தனியாக வந்துடும், பயிர் தனியாக வந்துடும். பயிருக்கு எந்த சேதமும் வராது. அதே மெத்தடு தான் நம்மளும் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று ஒன்றா எடுக்கணுன்னா விடிஞ்சுக்கிறோம். இது இப்படி போட்டு எடுத்துட்டு அது மட்டும் இல்லை, இன்னொரு ஐடியாவும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாக்குகளில் வந்து இந்த காயெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே கூடி வந்து கம்பு வச்சு இப்படி நல்லா குத்தலான்னு பார்க்குறேன். குத்துனோன்னா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே வெடிச்சிருக்கு, எல்லாம் விழுந்துடும். அப்படியும் ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஆளாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு கொஞ்சம் விதை கிடைக்கும். விதை எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலி விதையை பிரித்து எடுத்தாச்சு. இதோ நல்லா தெளிவான விதைகள்லாம் நிறைய இருக்குது. புக்கு விதை கொஞ்சம் இருக்குது. அதை அப்படியே தண்ணியில் போட்டு பிரித்து எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல தெளிவான விதை கிடச்சிரும். அந்த விதையை நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொட்டில் வந்து இன்னும் விதைகள் இருக்கும். அதனால் நாளைக்கு ஒரு தடவை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு திருப்பி ஒரு தடவை அடித்து எடுக்கணும். இன்னும் நிறைய பொட்டு வந்து பிஞ்சு போகாமல் இருக்குது உள்ளுக்கு விதையோடு. அதுக்கப்புறம் இதை உரமாகவும் போட்டுக்கலாம், இல்லை தீ எரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். Bye. Thank you.